உங்க தங்கிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன். நான் சொன்னபடியே உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஐயா ஐயா, நம்ம தங்கச்சி பிரசவ வேதனை பட்டுக்கிட்டு எப்படி நம்ம டைம் லிமிட் பாரு, இங்க குழந்தை கத்தவும் அங்க அலாரம் அடிக்கவும் இல்ல இல்ல அங்க அலாரம் அடிக்கவும் உங்க குழந்தை கத்தவும். நீ கண்ணு நீ தோத்துட்ட, பேசாத. அப்பா பிள்ளையாரப்பா, என் லிமிட்ட காப்பாத்துறீங்க. இதே போல எல்லாரையும் ஒரே லிமிட்ல வை. முன்புறமாய் கால் நடக்கும், பின்புறமாய் மனம் நடக்கும். பேசினால் தீர்ந்துவிடும், சேர்ந்துவிடும் உறவு. யார் முதலில் பேசுவது, அங்கேதான் பிரிவு. அழாதம்மா, அழாத. அப்பா இப்போ வந்துருவாரு. அழாத கண்ணு. அப்பா அப்பா அப்பா, ராதா, குழந்தை ஏன் இப்படி கத்துது? பசிக்குது போல இருக்கு. பால் குடுக்கறதானே? குட்டி பால் தீர்ந்து போச்சுமா. வேற வாங்கிட்டு வர சொல்லி அவங்களை அனுப்பிச்சிருக்கேன். ரொம்ப ஒழுங்கா இருக்குடி. எத்தனை நாளைக்கு தான் மருந்து கடையில கடன் கொடுப்பானு? அடி அம்மா, உனக்கு தாய்ப்பாலும் இல்ல, குட்டிப்பால் வாங்குறதுக்கு உன்னை பெத்தவங்க கையில காசும் இல்ல. தனலட்சுமியே வந்து பிறக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, இப்படி தரித்திர லட்சுமியா மாறுன்னு யாரு கண்டா? அம்மா, என் தலைவிதிக்கு குழந்தை என்ன செய்யும்? அதே எப்படி பேசுறீங்க? அடியப்பா, குழந்தைய சொன்ன உடனே பாவம் பொத்துக்கிட்டு வந்துருச்ச. அப்படி என்னடி பெரிய அதிர்ஷ்ட பண்ண பெத்து வச்சிருக்க? பிறக்கும் போது எல்லாருமே அதிர்ஷ்டத்தோடு பிறக்கிறது இல்ல. நான் எப்படி பிறந்தேனோ என் பொண்ணும் அப்படிதான் பிறந்திருக்கு. இந்த ரோசத்தை என்கிட்ட காட்டி பிரயோஜனம் இல்லடி, இத உன் அண்ணன் கிட்ட காட்டணும். அட என் அருமை அண்ணனே, நீ மட்டும் சொம்பு சொம்பா பசும்பால் குடிக்கிறியே, என் புள்ள ஒரு சொட்டு பால் கூட இல்லாம பரத விக்குது. அதனால என் பாகத்தை ஒழுங்கா முறையா பிரிச்சு கொடுத்துட்டு மறுவேற பால்னு அவரை பார்த்து காட்டணும். நீங்க தெரிஞ்சு தெரியாம பேசுறீங்க. இப்போ அண்ணனும் என் நிலைமையில தான் இருக்காரு. என் குழந்தைக்கு பால் இல்லையே நான் வருத்தப்படல. ஆனா அண்ணன் குழந்தைய பத்தி நினைச்சா போதும் போதும், ஒரே அடியா உருகிடாத. நீ வாயும் வயிறுமா நிறைஞ்சு நிக்கும் போது வீட்டை விட்டு வரட்டினானே உங்க அண்ணன், அத மறந்துட்டியா? எனக்காக அவ்வளவு பெரிய வீட்டையும் இரும்பு பட்டியும் விட்டுட்டு கட்டின துணியோட வெளியேறின எங்க அண்ணன் அப்படி செஞ்சான். வேற யாரு? அவன் அப்படி செய்ததுனாலதான் நந்தம் படத்த பண்றோம் நாய் பாதி பேய் பாதிங்கிற கதையா இன்னைக்கு அவ்வளவு சொத்து உனக்கும் இல்லாம அவனுக்கும் இல்லாம சர்க்கார் வேலை போய் சேர்ந்துருக்கு. இல்ல, என் எதிர்கால வாழ்க்கைக்கா அண்ணன் சேர்த்து வச்ச பணத்துல கண்டவங்க கை வச்சு அழிக்க கூடாதுங்கிறதுக்கா சர்க்கார் மூலமா அப்படி செஞ்சிருக்கலாம். என்னடி சொன்ன? இந்தாடி நில்லு. கண்டவங்க கை வச்சு அழிச்சுடுவாங்களா? யார் அந்த கண்டவங்க? நானும் என் பிள்ளையுமா? ஐயோ, நான் அப்படி நினைக்கவே இல்லம்மா, பொதுவா சொன்னேன். உன்னை சொல்லி குத்தம் இல்லடி. வரட்டும் அந்த பையன் ஆனந்த, அவனை வளர்த்து ஆளாக்குன என்னையே கண்டவங்கன்னு பேச சொல்லி உனக்கு கத்து கொடுத்தானா? ஒண்ணு அவனை நீ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல என் பிள்ளைங்க நானும் இருக்கணும். நிறுத்துங்க. இதே வார்த்தையாலதான் முந்தி ஒரு பிரிவினையை உண்டாக்குனீங்க. மறுபடியும் எப்படி சொல்லி இன்னொரு பிரிவினையை உண்டாக்கி குடும்பத்தை கெடுக்காதீங்க. நான் கொண்டு வந்து வீட்டுல வச்சு குடும்பத்தை நாங்க எடுத்தா நிறுத்து பேசியா? அம்மா சங்கரா, வா சங்கரா வா. அம்மா சங்கரம்மா, சங்கர உட்கார. சங்கர மீனாட்சி அம்மா, இந்த தங்கத்தை நீங்க அடிச்சதுக்கு பதிலா ஒரு ஊசியால என் கண்ணை குத்தி இருந்தா கூட எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருக்கேன். அவளை அடிக்கிறத கேட்கறதுக்கு நீ யாரா நாய? நான் ஒரு நாயா பிறக்கிறேன்னு வருத்தப்படுறேம்மா. இப்போ இந்த பொண்ணு சோறு போட்டு வளர்த்த ஒரு நாய்க்கு முன்னால நீங்க இப்படி அடிச்சிருந்தா இந்நேரம் அந்த நன்றி உள்ள பிராணி உங்க கையை கடிச்சு துண்டாக்கி இருக்கும். நான் மனுஷன் வர மாதிரி பார்த்து நின்னுகிட்டு இருக்கேன். நீ சும்மா இரு. நீ ஏன் இங்க வந்த? நீ ஒரு நிமிஷம் கூட என் வீட்டுல நிக்க கூடாது. உங்க வீட்டுல நிக்கிறமா? நெருப்பு மேல நிக்கிறேன் நான். என்னது போதும், போ வெளியே போய் அவன் அண்ணன் கிட்ட சொல்லு. அவனுக்கு மான வெக்கம் சூடு சுரணை இருந்தா நாளைக்கே அவ பாகத்தை பிரித்து கொடுத்து சொல்றா. போடா. மீனாட்சி அம்மா, இறைக்கிறது சுலபம், ஆனா பொறுக்கி எடுக்கிறதாமா ரொம்ப கடினம். போட என்னமா கதை அளக்கிறான். ராதாம்மா, கஷ்டப்பட வேண்டிய கெட்டவங்களே எல்லாம் விட்டுட்டு கடவுள் உன்னை ஏமா இப்படி சோதிக்கிறான்னு தான் எனக்கு புரியல. உங்க அண்ணன் உனக்காக கனவு கண்ட வாழ்க்கை இதுதானாம்மா? இங்க நடந்ததை பத்தி அண்ணன் கிட்ட ஒண்ணு சொல்லிடாது, அவர் இருதயமே வெடிச்சிடும். அம்மா, அண்ணாவோட அன்புதான் எனக்கு உயிர் கொடுத்தது, அதே அன்புதான் என்ன கொல்லவும் போகுது.
ராதா ராதா, கேவலம் மீனாட்சி உன்னை அடித்து கொடுமைப்படுத்த காரணமாயிருந்த அந்த பாழும் சொத்து எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் உனக்காக தேடிய சொத்து உன்னையே சேரட்டும். சங்கரா, நீ ஓடி போய் நமது வக்கீலை அழைத்து வாப்போ. இது சங்கரா, பாஸ்கர், உங்களுடைய பேச்சு கேட்டுத்தான் என் சொத்தை அந்த பாவிகளிடம் வந்து காப்பாற்ற கோர்ட்டின் மூலம் நடவடிக்கை எடுப்பேன். அதுவும் என் தங்கைக்காக. ஆனால் அதுவே அவளுக்கு கேடாக முடிந்து விட்டது. அந்த கேட்டை நான் உடனே போக்கியாக வேண்டும். சேகர், உங்களை நம்பி இங்கே ஒரு மனைவியும் மகனும் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விட்டீர்கள். இல்லாமலேயே என் மனைவி மக்களை என்னால் காப்பாற்ற முடியும். சங்கரா, இதுக்காக சட்டப்படி சொத்துக்கள் எல்லாம் உங்கள் பிள்ளையை தான் சேர வேண்டும். பாஸ்கர், தயவு செய்து இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதே. எப்படி தலையிடாமல் இருக்க முடியும்? நாளைக்கு என் தங்கை கை குழந்தையோடு நடுத்தரவில் நிற்க வேண்டிய நிலைமை உண்டாக போவதை என்னால் எப்படி அனுமதிக்க முடியும்? பாஸ்கர், சற்று நேரம் பேசாமல் இருங்கள். குணமுள்ள என் தங்கையை ஒரு கொடியவளிடமிருந்து காப்பாற்ற ரத்த பாசத்தால் நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். அதே ரத்த பாசத்தினால் தான் நானும் துடிக்கிறேன். ராஜன், என் தங்கை கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கருதித்தான் உங்களுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தேன். உங்கள் கடமையை நீங்கள் ஒழுங்காகத்தான் செய்து இதுவரையில் அப்படித்தான் நினைத்திருந்தேன். ஆனால் இப்போது அது தவறு என்று உணர்கிறேன். முடிவாக சொல்கிறேன், உங்கள் தங்கைக்காக தன்னல விறகுகள் அடிக்க நீங்கள் மூட்டியிருக்கும் தியாகத்தையில் என்னுடைய தங்கையின் வாழ்வில் இருந்து சாம்பலாவதைக் கண்டு நான் சகித்துக் கொண்டிருக்க மாட்டேன். பாஸ்கர், உங்கள் தங்கை மீது உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருப்பதைக் கண்டு நான் சந்தோஷம் அடைகிறேன். ஆனால் உங்கள் அனுதாபம் வேறு, என்ன அனுதாபம் வேறு. இல்லை, இரண்டும் ஒன்றுதான். எப்படி வந்தாலும் என் தங்கைக்கு நான் சொத்து எழுதி வைக்கிறேன். முடிந்தால் நீங்கள் உங்கள் தங்கைக்கு எழுதி வைங்களே. யார் வேண்டாம் என்று தடுத்தார்கள். அதை விட்டுவிட்டு இன்னொருவன் சொத்துக்கு ஏன் இப்படி ஆசைப்படுகிறீர்கள்? பாஸ்கர், என் சொத்து விஷயம், சொந்த விஷயம். இதில் தலையிட உங்களுக்கு மட்டுமல்ல, வேறு யாருக்குமே உரிமை கிடையாது. தயவு செய்து நீங்கள் எங்கிருந்து பார்க்கலாம். மாலதி, இனி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது. உடனே புறப்படு. இது அற்ப விஷயம் இல்ல மாலதி. உன் அழகான வாழ்வுக்கு வந்திருக்கும் ஆபத்து உன் அண்ணனுக்கு ஏற்பட்ட அவமானம். மைத்துனர்களுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபத்துக்காக மனைவி கணவரை விட்டு வருவது சரியில்லை அண்ணா. கணவனிடம் உனக்கு சொத்தும் இல்லை சுகமும் இல்லை தெரிந்த பிறகுதானமா சொல்லுகிறேன். சொத்து சுகம் இல்லாவிட்டால் ஒரு பெண்ணுக்கு கணவர் வீடுதான் சொர்க்கம் என்று நான் சொல்லியா உங்களுக்கு தெரிய வேண்டும்? ஓஹோ, எனக்கே புத்தி சொல்லுகிறாயா? மாலதி, இப்போது நீ வரப்போகிறாயா இல்லையா? என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா, நான் வருவதற்கு மச்சான், உங்க கவர்னன்ஸ்லர் கூட்டம் என்னாச்சு? என்னமா ஆச்சப்பா, என்ன பிரயோஜனம்? யார்? அரே, வாங்க சார், உட்காருங்க. வாங்கய்யா, வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இன்னும் உங்க வேலை முடியல போல இருக்கே. இப்ப என்ன ஓலை கொண்டாந்து இருக்கிறீங்க? சமாளிக்கிறது எங்க அம்மா கூட இல்லையே. சும்மா இல்லப்பா. என்ன சார் விஷயம்? ராஜசேகரன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ராதா மாபருக்கு எழுதி வச்சுட்டாரு. ராதா, நமக்கு எதுக்கு இவ்வளவு சொத்து? எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு அப்புறம் உங்க அண்ணன் என்ன செய்வார்? சார், எங்களுக்கு இது தேவையில்லை. இதை நாங்க ஒத்துக்க முடியாது. இல்ல சார், ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்க ஒண்ணும் சொல்லறதுக்கு இல்ல. அம்மா, இந்த பத்திரங்களை எல்லாம் வாங்கிட்டதாக ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. மச்சான், குழந்தைய வாங்கிக்க மச்சான். போடுமா போடமா. ஆஹா, என்ன இருந்தாலும் ராஜசேகரம் மனுஷங்கிறத காட்டியாச்சு. வெறுத்து செருத்தாலும் பெரிய புத்தி போகாதுங்கிறதுக்கு உதாரணம் இதுதான். எங்க எங்க அம்மா புண்ணியவதி அந்த தரித்திரம் முடிச்ச வாயால அடிக்கடி குழந்தைய பார்த்து தரித்திரம் தரித்திரம் சொல்லிச்சுதே. இப்ப என்ன ஆச்சு? பாஸ்கர், வாங்க வாங்க வாங்க. வாட் இஸ் திஸ்? பாரதி. அண்ணா, என்ன இது? ஏன் இப்படி இருக்கீங்க? ஒண்ணுமில்லம்மா, கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம இருக்கு. எனக்கு சொல்லி அனுப்பி இருக்க கூடாதா? நான் வந்து கவனிச்சிருக்க மாட்டேனா? பரவாயில்லம்மா. பாரதி, மருத்துவ சம்பந்தமான மேல் படிப்புக்காக உனக்கு வெளிநாடு போறதுக்கு அனுமதி வந்திருக்கு. அதை சொல்லத்தான் வந்து. நோ, உங்க மேல எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. நீங்க தான் என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. ராஜசேகர், பரம்பரையா எங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா படிச்சவங்க. வாழ்க்கைக்கு போதுமான வசதிகள் இருந்தாலும் உத்தியோகம் பார்க்கறது பெருமைன்னு நினைக்கிறவங்க. நான் எங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறதுக்காக என்னுடைய ஒரே தங்கையை டாக்டருக்கு படிக்க வச்சேன். அது வெளிநாடு போய் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக எவ்வளவோ அரும்பாடுபட்டு இந்த அனுமதியை வாங்கியிருக்கேன். இப்போ என் தங்கையோட வாழ்க்கை சூழ்நிலை அவ்வளவு திருப்தி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த சமயத்தில் அது ஃபாரின் போனா மருத்துவ படிப்போடு அதனுடைய மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் நினைக்கிறேன். அப்புறம் உங்க இஷ்டம். அண்ணன் எங்க? போயிட்டாரு. மாலதி, நீ உடனடியா ஃபாரின் போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது சம்பந்தமா தான் அண்ணங்கிட்ட பேசலான்னு நான் இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நானும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா
இப்ப உங்களையும் குழந்தையும் விட்டுட்டு நான் எப்படி போறது? அதை பத்தி எல்லாம் நீ ஒரி பண்ணிக்காத. உங்க அண்ணனுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நான் சொல்றதை நீ கேளுங்க. ஒண்ணும் சொல்ல வேண்டாம், புறப்படுறதுக்காக. செல்வம், அம்மா திரும்பி வர்ற வரைக்கும் அழாம இருப்பியாடா கண்ணு? அம்மா, டைம் ஆயிடுச்சு, புறப்படுங்க. நான் போயிட்டு வரட்டுமாங்க? அண்ணா, வெற்றியோட திரும்பி வாமா. செல்வம், அம்மாவுக்கு டாட்டா சொல்லுடா. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்களுக்கு உதவி செய்யறதுல எந்த விதமான தவறும் இல்லை. நீங்க என்ன உங்க பிரதர் மாதிரி நினைச்சுக்கீங்க. ஒண்ணு வேணாம் மிஸ்டர் ரத்னம், ரொம்ப ராஜு, வாழ்க்கையில சுகம் துக்கம் ரெண்டும் சகஜம். இதுக்காக இப்படி மனசு தளர விட்டுலாமா? ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? எங்க போறனோ எனக்கே தெரியாது. என்னமோ இந்த ஊரை விட்டே போகணும் போல இருக்கு. அப்போவாவது எனக்கு நிம்மதி கிடைக்குதா பாக்கணும். சரி, நீங்க தான் போறீங்க. இந்த சின்ன குழந்தை எதுக்காக அழைச்சிட்டு போகணும்? ஒண்ணு உங்க தங்க கிட்ட இருக்கட்டும், இல்லாட்டா பாஸ்கர் கிட்ட இருக்கட்டும். ரெண்டுமே வேணா எங்கிட்ட இருக்கட்டுமே. ரொம்ப தேங்க்ஸ் ரத்னம். கடைசி வரைக்கும் இந்த குழந்தையாவது என் கூட இருக்கட்டும். வரேன் மிஸ்டர் ரத்னம். சங்கரா, நிஜமா ஆளே உரு தெரியாம மாறிட்டீங்க. இப்படியே எத்தனை வருஷமா சுத்திக்கிட்டு இருப்பீங்க. நாம பேசாம ஊருக்கு போயிடலாங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்குது? பரவாயில்லைங்க. நான் ஒரு மகாநாட்டுக்காக தஞ்சாவூருக்கு போக வேண்டியிருக்குது. சீக்கிரம் வந்துடுறேன். என்ன ராதா அழற? ஒண்ணு, நீங்க ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னது ஊரை விட்டு போற எங்க அண்ணன் பத்தி ஞாபகம் வந்துருச்சு. சதா இதே ஞாபகத்துல உன் உடம்ப கூட கவனிக்காம இருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இத பாரு, ராஜசேகரன் மேல நான் வச்சிருக்கிற மதிப்பு கொஞ்சம் கூட குறையல. நாம அவரை போசணும். அவர் தான் நம்ம எல்லாம் மறந்துட்டு எங்கேயோ போயிட்டாரு. அண்ணன் எங்க இருக்காங்கன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியலையா? எவ்வளவோ முயற்சி செய்து முடியல. இப்ப தஞ்சாவூருக்கு போறேன்ல, அங்கேயே விசாரிச்சு பாக்குறேன். எப்படியும் உங்க அண்ணன் வந்துருவாங்க, கவலைப்படாத. நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன்டா கண்ணு.